ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். நேற்று வெங்காயம் இடிச்சு இல்லைங்களா, அதை இப்போ வடகம் வச்சுட்டேன் வீட்டுக்கு. இங்கே பாருங்கள், வடகம் எள்ளுருண்டை மாதிரி இருக்கும் வடகம். இங்கே பாருங்கள், நல்லா இருக்குங்களா? வெங்காயம் இடித்து உரல் போட்டு அம்மிக்கல்லாம் இடிச்சிட்டு அப்புறம் ஆட்டணும். ஆட்டிட்டு எடுத்து தனியாக வச்சுட்டு அப்புறம் ஜீரகம் வறுத்து, நான் வெங்காயம் வடகத்துக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வடகு சொல்கிறேன். ஃபஸ்ட்லேருந்து வெங்காயம் இடிக்கணும். அம்மியில் உரலில் போட்டு இடிக்கணும். இடிச்சிட்டு 10 கிலோ வெங்காயம் வாங்கினோம். அப்புறம் ஜீரகம் மிளகெல்லாம் வச்சுருந்தோம் வீட்டில். கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இப்போ வெங்காயம் வடகம் வைக்கிறோம். 10 கிலோ வெங்காயம் மட்டும் தம்பி வாங்கிட்டு வந்தான். சுத்தம் பண்ணி ஃபுல்லாக ஆஞ்சி சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறம் போய் உரலில் போய் அடித்து, உரலில் உலக்கில் இடித்து அப்புறம் ஆட்டணும். ஆட்டி எடுத்து வச்சுட்டு பூண்டு 1 கிலோ வாங்கி அது ஆட்டணும். ஆட்டிட்டு கறிவேப்பிலை இருக்குல்ல, அது 1 கிலோ வாங்கி அது பூண்டு 2 போட்டு ஆட்டணும். ஆட்டி தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதில் வெங்காயத்தில் கலக்கணும். அப்புறம் ஜீரகம் ஒரு 200 கிராம் போட்டுக்கணும். மிளகு ஒரு 100 கிராம் போட்டு வறுத்து மிக்சியில் போட்டு நைஸ் பண்ணிடணும். நைஸ் பண்ணிட்டு அப்புறம் இந்த வெந்தயம் ஒரு 150 கிராம் போட்டு அது நல்லா வறுத்துட்டு மிக்சியில் போட்டு அது மாவு நைஸ் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு கடுகு 1 கிலோ கடுகு, மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயம், பெரிய கட்டி பெருங்காயம் இருக்குல்ல, அந்த கட்டி பெருங்காயம் எடுத்து நல்லா வறுத்து கட்டியாக இருக்கும். பெருசாக உருண்டையாக அது கட்டியாக இருக்கும். அதை நல்லா தூள் பண்ணிவிட்டு அப்படியே வறுத்து தூள் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி எண்ணெய் 1 லிட்டர் எண்ணெய் எள்ளெண்ணெய் ஊற்றி அதில் இந்த மசாலா புல்லாமல் அதில் போட்டு நல்லா வதக்கிட்டு எடுத்துகிட்டு அந்த வெங்காயத்தில் கொட்டிடணும். நல்லா 2 லிட்ரு எண்ணெய், விளக்கெண்ணெய் 1 லிட்ரு, நல்லெண்ணெய் 1 லிட்ரு, 2 லிட்ரு எண்ணெய் இந்த வடகத்தை போடணும். ஊற்று பிசைஞ்சி அப்படியே நைட்டே வச்சிடணும். காலையில் உருண்டை கட்டணும். உருண்டை கட்டி அப்புறம் ஒரு பொம்மைக்கு அந்த உருண்டை கட்டி ஒரு பொம்மை மாதிரி வச்சு மல்லிப்பூவு, அரகப்பில்லு, மஞ்சள், குங்குமம் வச்சு உருண்டை கட்டி எடுத்து மேலே வைக்குவோம். இப்போ பாரு, எடுத்துகிட்டு வந்துட்டேன். மாடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கிறேன். வச்சுட்டு திருப்பி இந்த பாத்திரத்தில் போட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இதில் போட்டு நல்லா பிச்சு போட்டு அப்படியே மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு காலையில் திருப்பி உருண்டை கட்டி எடுத்துகிட்டு போய் மாடியில் வச்சுருவோம் வெயிலில். திருப்பி அதே மாதிரி நாளைக்கு அதே மாதிரி செய்யணும். நாளைக்கு அதே மாதிரி உருண்டை பிச்சு போட்டு எண்ணெய் ஊற்றி உருண்டை கட்டி வச்சுட்டா கொஞ்சம் காஞ்சி போயிடும். இந்த வெயிலுக்கு சூப்பராக காயுது இல்லையா, காஞ்சி போயிடுது. திருப்பி எடுத்துகிட்டு எண்ணெய் நினச்சி கைக்கு நினச்சி இப்படி அப்படியே பொட்டலம் கட்ட மாதிரி இது விளக்கு மாவு இப்படி பொட்டலம் கட்ட இப்படி அமுத்துறோம் இல்லையா, அதை அமுத்தி உருண்டை பண்ணி சின்னதாக பண்ணி அப்படியே சின்னதாகிடும். இதுதான் பெருசு இருக்குது, பெருசாக இருக்குது. காய சின்னதாகிடும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வடகம். இந்த வடகத்தில் நல்லா காஞ்சி பிறபாடி ஒரு 10 நாளைக்கு காஞ்சி பிறபாடி எடுத்து உப்பு 2 கிலோ 3 கிலோ வாங்கிட்டு ஒரு ஜாடியில் கொட்டி எடுத்து பத்திரமா வச்சுக்குவோம் சேஃப்டியாக. 5 வருஷம் நல்லா கூட கடாது ஃப்ரெண்ட்ஸ். கருப்பாக தான் இருக்கும், சரியா? கருப்பாக தான் இருக்கும், கடாது. சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். உப்புமாவுக்கு போட்டுக்கலாம், ரசத்துக்கு